மகிமைகளாயிரமே. ஆரோக்கியமாதாவே நீ வாழ்கவே. அருள் நிறைந்த மரியாளே என்றும் வாழ்கவே. வானுலகின் தேவதையோ மாமுகிலின் தேன்மழையோ காரிருளின் சுடரொளியோ கனிந்து வரும் காவியமோ. வானுலகின் தேவதையோ மாமுகிலின் தேன்மழையோ ஆரோக்கியமாதாவே நீ வாழ்கவே. அருள் நிறைந்த மரியாளே என்றும் வாழ்கவே. இன்றைய இந்த நாளில் குறிப்பாக கடந்த காலங்களில் அன்னையினுடைய பரிந்துரையினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காகவும், இன்னும் யாரும் உங்களுடைய சப உதவி வேண்டியிருக்கின்ற அனைவருக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடி கொள்வோம். ஆகவே இந்த திருப்பலிக்கு எம்மை ஆயத்தம் செய்து கொள்ள அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காக செபித்துக் கொள்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின்புகளிலும் வேண்டி அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கெடுத்துக் கொள்வோம்.
யாவுமே பெற்று வாழும் நீயுமே மலருடன் சேரும் யாவுமே புனித கன்னிமரியாவுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். ஏனெனில் அவரிடமிருந்து நீதியின் கதிரவனாகிய நம் கடவுள் இயேசு கிறிஸ்து தோன்றினார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய இந்த உன்னதமான பெருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டு, கடந்த பல மாதங்களாக நாங்கள் இந்த ஆலயத்திலே அன்னையினுடைய பாதத்தில் நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க முடியாவிட்டாலும் வேறு வடிவங்களில் நாங்கள் அந்த அன்னையினுடைய திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று எங்கள் ஒரே குடும்பமாக அந்த அன்னை அழைத்திருந்ததற்காக முதலிலே நன்றி சொல்லிக்கொண்டு, இன்றைய இந்த திருப்பலியின் பொழுது இறந்து போய் நினைவு கூறப்படுகின்ற அருட்தந்தை ஜோசப் கருணாகரர் எல்சி சிமியோன் பிள்ளை என்பவருடைய ஆன்ம சாந்திக்காகவும், திருமதி சிமியான் பிள்ளையுடைய ஆன்ம சாந்திக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடி கொள்ளுவோம். இன்னும் இந்த நாட்களிலே இறந்தவர்கள் யாருமே நினையாத ஆன்மாக்கள், இவர்களுக்காக மன்றாடி கொள்ளுவோம். ஆண்டவர் இவர்களை தனது திரும்ப ஒளியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இன்னும் இன்றைய இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற பேட்ரிக் அண்ட் மைக்கேல், ரவீந்திரன், செல்வகுமாரி, கோபாலகிருஷ்ணன் அண்ட் வெனண்டா, செலஸ்டீன், செல்வராசா இவர்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்னையினுடைய பரிந்துரையினால் இவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் தொடர்ந்தும் இந்த திருப்பலியிலே இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று தொடர்ந்து ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநூலை நாம் தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சகோதரிகளே, உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே
மாட்சிமை உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம், வாழ்த்துகின்றோம் இறைவனை. மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி. இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஏற்றருளி தங்களை வீற்றிருப்பவரே, நீரும் நீரே இறங்குவீரே. என்னில் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவர் மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியா தமது திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள்வீராக. அனைத்தையும் படைத்து ஆள்பவர் நீரே, எங்களை தொடர்ந்து கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை நாங்கள் உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக் நூலிலிருந்து வாசகம். வெகுளி, சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றிக் கொள்கின்றார்கள். பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பர். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர்.
அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்து பார், பகைமையை அகற்று, அழிவையும் சாவையும் நினைத்து பார். கட்டளைகளில் நிலைத்திரு, கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை, குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருப்போம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம்முடைய எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பெற்றவள் புகழனைத்திற்கு மிகேற்றவள் நீரே. ஏனெனில் நிறைவன் இயேசு கிறிஸ்து நீதியினாதவன் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இந்நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு ஜேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, COVID-19 சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. சரிங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. இந்திய கட்சி இந்த ஞாபகம் இல்லை. டாக்டர் ஆவாரதுக்கு 7 வருஷம், இப்ப ஒரு நாளும் தேவையில்லை. நாங்கள் கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த மங்களகரமான நல்ல நாளில் அன்னையினுடைய திருவிழா திருப்பலி நாங்கள் ஒப்புக் கொடுப்பதற்கு இந்த வருடமும் செய்ய முடியுமா அல்லது ஒப்புக் கொடுக்கலாமா, அல்லது தொலைக்காட்சியில் அல்லது வெப்சைட்டில் அல்லது ஃபேஸ்புக்கில் காணா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் வாழ்ந்து அல்லது அப்படியான ஒரு சிந்தனையோடு இருந்த பொழுதும் ஆண்டவர் இன்னும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையினால், இல்லை, இந்த முறை என்னுடைய ஆலயத்தில் இந்த திருப்பலி நடைபெற வேண்டும் என்பது அந்த அன்னையினுடைய சித்தம். ஆகவே அந்த சித்தத்தின் வரையறை உட்பட்டதாகத்தான் எல்லாரும் வரையதாவது, எல்லாரும் 15 வர வேண்டும், முகமூடியில் மாஸ்க் அணிந்து வர வேண்டும், இப்படியான வரையறைக்குள்ளும் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி சொன்னால், அல்லது இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அது அல்லது உங்களுடைய கெட்டித்தனம் அல்ல. அன்னையினுடைய பரிந்துரையும் ஆண்டவருடைய ஆசீரும் அன்பார்ந்தவர்களே. அவை முதலிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அன்னைக்கு இன்றைய இந்த திருப்பலியிலே அவளுடைய புகழ்ச்சிக்காக, அவள் எங்களுக்கு பரிந்துரைத்தமைக்காக, குறிப்பாக இந்த நாட்களிலே அவள் எங்களோடு இருந்தமைக்காக தொடர்ந்து நன்றி சொல்லிக் கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக முதல் 2 வாசகங்களும் இன்றைய ஞாயிறு திருப்பலிக்கு உரிய வாசகங்களாகவும், இன்றைய நற்செய்தி வாசகம் அன்னையினுடைய பிறந்த நாள் அன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி எடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம் 2 உண்மைகள், 2 பர்சனாலிட்டிஸ். ஒன்று மரியாள், 2வது யோசேப்பு. இவர்கள் இருவரும் ஆண்டவருடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள். இதுதான் உண்மை. ஆண்டவருடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றி தங்களுடைய வாழ்க்கையில் இன்று உலகத்தில் எல்லா மக்களாலும் போற்றுதற்குரியவர்களாக வாழ்கிறார்கள் சொல்லி சொன்னால் வேறு எதுவும் அல்ல, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, அன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு அழகான பாடல். ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்று இன்னும் ஒரு அழகான பாடலும் கூட. இந்த 2 வரிகளும் எதை எங்களுக்கு சொல்லுகின்றது சொல்லி சொன்னால், அந்த அன்னைக்கு உரிய இடம் அன்னைக்கு தான், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. அன்னை தான் எப்பொழுதும். இதுவாக இருந்தாலும் அது குடும்பத்தில் பிள்ளைகள் விட்டால் என்ன, எப்படியாக இருந்தாலும் அன்னை தான் என்றுதான் சொன்னாலும் அதான் உண்மை. அதே போலவே இங்கே இருக்கின்ற பெற்றோரை போல, அன்னைமாரை போல தான் அந்த அன்னையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தினாள். எவ்வாறு சொல்லி சொன்னால், முதலாவதாக கடவுளுக்கு பணிந்தவளாக, இதோ ஆண்டவருடைய அடிமை, ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். 2வது, கானாவூர் திருமணத்திலே அவர் சொல்வது போல செய்யுங்கள், அவர் சொல்வது போல செய்யுங்கள். 3வது, உண்மையிலே குடும்பத்திலே நடக்கக்கூடிய ஒன்று, அவளுக்கு கோபத்தோடு சொல்வது போலதான் இருக்கின்றது.
இயேசுவை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். மீண்டும் வீட்டு போகின்ற பொழுது இயேசுவை காணவில்லை. மகனே, ஏன் இப்படி செய்தாய்? வேற எந்த வாக்கியங்களிலும் அல்லது வேற எந்த நற்செய்திகளிலும் இப்படியான வசனம் வரவில்லை. மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். பிந்தி வந்தா 1 மணிக்கு வந்தா என்ன நடக்கும்? உங்க பிள்ளைகள் 1 மணிக்கு வரணும், 2 மணிக்கு வரணும், அது சொல்லாம போயிருக்கணும். அவை நீங்கள் எப்படி பதில் சொல்லுகின்றீர்கள் என்பதற்கு இன்றைய நச்செய்தி வாசகம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவை அதிலே வடிவாக சொல்ல வேண்டும். கோபமா தான் சொல்லணும், வடிவா சொல்லணும். கோமா, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? அவை கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களுடைய அன்னையினுடைய அந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிற பொழுது அதுக்காக இன்றைக்கு போயிருந்து அடித்து அல்லது பேச சொல்லல, அன்பாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். You must always understand. பிள்ளைகள் வந்திருக்கணும். Parents also, you must understand that the sons and daughters, my dear children, youth, you must also understand your parents, the pain that they are having when you are out, when you are going out, when you say anything, the pain that you don't know, that you must always understand that pain. That's why they always ask me, where are you, at what time you are coming? Not because of anything, but they are the pain in their heart when you are out. ஒரு அப்பா சொன்னார், மகன் அல்லது மகள் காரை கொண்டு வெளியில போனார். ஃபாதர் திரும்பி வரும்பதையும் படக்கு இருக்குமா. ஸோ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை விளங்கி கொண்டு அவர்களை எங்களுடைய குடும்பத்திலே அந்த விசுவாசத்தோடு அறிவிலும் ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் பெற்றோருக்கு உகந்தவர்களாக நாங்கள் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலங்களிலே அன்பான குறிப்பாக நான் நினைக்கிறேன், இந்த கோவிட் காலங்களிலே நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு இருந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு பாசிட்டிவான அனுபவங்களை தான் நான் சொல்லுகின்றேன். ஆகவே உண்மையிலே ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு பூசைக்கு இதில் வாசக நீரம் அதில் எது கேட்கல சுற்றி பார்த்தேன். அது பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்தவு என்னும் பாட்டு இருக்கு. உங்களுடைய மாசு போடுறீங்க, சாரி, அன்பு அப்படிதான் அந்த வாசகம் முடிச்சு. சரி, அவை அன்னையினுடைய அந்த அன்பும் எங்களுக்கு வாறுதான். அந்த அன்னையினுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது. எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் பார்த்தால் எப்பொழுதுமே பூவால் நிறைந்திருப்பார்கள். இந்த காலத்தில் ஆங்கில திருப்பலியின் பின்பு கேட்டார்கள், இதெல்லாம் நேச்சுரல் ஃப்ளவர்ஸா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸா? நேச்சுரல். நேச்சுரல் ஏன் சொல்லுவேன் என்றால், அன்பாரனுடைய பரிசுத்த தந்தை ஒரு இந்த நற்செய்திக்கு குறிப்பாக இந்த அன்னையை பற்றி சொல்லுகின்றார். ஓடுகின்ற நதிகள் அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்ற குளத்தில் இருக்கின்ற குளம் அந்த தண்ணீரை தான் குடிப்பதில்லை. முதலாவது. 2வதாக சொல்லுகின்றார், மரங்கள், மரக்கறியா இருக்கலாம், பழ வகைகளா இருக்கலாம், எந்த மரமும் தன்னுடைய மரக்கறியை எடுத்து வெண்டிக்காய் காவிச்சு சாப்பிடுறது. எந்த அப்புள் மரமும் தன்னுடைய அப்புளை வெட்டி மிளகுதூள் போட்டு சாப்பிடுறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பூமரங்களும் அதனுடைய நறுமணங்களையும் அதனுடைய அழகையும் தான் அனுபவிப்பதில்லை. நிறைவாக சொல்லுகின்றார், சூரியனும் நிலாவும் தனக்காக உதிப்பதும் இல்லை, தனக்காக வெளியில் வருவதும் இல்லை. யாருக்காக? அதுக்கு உங்களுக்கு அது தெரியும். அதே போலதான் இந்த அன்னையும் தன்னுடைய வாழ்க்கை தனக்கென்று வாழவில்லை, மற்றவர்களுக்கு என்று வாழ்ந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதில், மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே அவள் நிறைவை கண்டாள். ஆனால் பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைவிட இரட்டிப்பான மகிழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய செய்தினால், என்னுடைய சொல்லினால் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அல்லது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்துகின்றேனா, சந்தோஷப்படுத்துகின்றேனா என்ற பொழுது அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சிக்குத்தான் அங்கே அர்த்தம் இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல நாளிலே அன்னையினுடைய பரிந்துரை குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள், வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள், குறிப்பாக இந்த மாதம் புதிதாக பாடசாலைக்கு செல்லுகின்றவர்கள், யூனிவர்சிட்டிக்கு போகின்றவர்கள், காலேஜுக்கு செல்லுகின்றவர்கள், புதிதாக தங்கள் டிகிரி ஆரம்பிக்கின்றவர்கள், இவ்வாறான அனைத்து பிள்ளைகளுக்குமாக மன்றாடி கொள்ளும். இந்த கோவிட்-19 கஷ்டத்தின் ஊடாகவும் அவர்களுடைய கல்வி தொடர வேண்டும். அவை தொடர்ந்து அவர்களுக்காக மன்றாடுகின்ற அதே வேளையிலே தொடர்ந்து எங்கள் குடும்பத்திற்காகவும் யார் சபையில் எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அன்னையினுடைய பரிந்துரைக்காக அந்த அன்னையினுடைய பரிந்துரையை
தொடர்ந்து கேட்டு இந்த திருப்பலியில் கலந்து நாங்கள் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோமாக. அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையின் அறிக்கையிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியினாலே கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியானவரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பையும் நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, என்ன நின்றாலும் நம்பி கூறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கடவுள் வெளிப்படுத்திய திருவிடம் இதுவே. ஆண்டவருடைய திருவிடத்தை ஏற்று வாழ்ந்தது போலவே அன்னை மரியாள் எப்பொழுதுமே அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்ற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றுவாறு நாமும் வாழ ஆண்டவரிடம் வரங்கேட்டு நமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்துக் கொள்வோம். உங்கள் பதிலுரையாக எல்லாம் வல்ல இறைவா உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படுபவரும் பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் என்ற இயேசுவின் இறைவார்த்தையேற்று அதன்படி வாழ நமக்கு வழிகாட்டும் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் ஆயர்கள், அருப்பணியாளர்கள், துறவிகள், இறை மக்கள் அனைவரும் இறை வார்த்தையை ஏற்று தமது பணியின் பாதைகளில் ஏற்படும் தடைகளை உடைத்து தளராது நடைபோட வரவருள வேண்டும் என்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும் என்ற இறை வார்த்தையின்படி எமது உள்ளங்களை தூய்மைப்படுத்தி எமது எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற்றி நற்பண்புடைய மனிதர்களாக அன்பிலும் பண்பிலும் தன்னடக்கத்திலும் நிலைத்து நல்ல கனிதரும் நல்ல மரமாக வாழ வரமருள வேண்டும் என்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் புறப்படமே எம் இறைவா, கொரோனா என்ற பெருந்தொற்று நோயினால் குடும்பங்களில் உறவினர்களை இழந்து, தொழிலை இழந்து, கல்வி செயற்பாடுகளை இழந்து, தமது அன்றாட வாழ்க்கை முறைகளை இழந்து தவிக்கும் அனைவருக்கும் நீரே ஆறுதலாக இருந்து அவர்களின் சுமைகளை அகற்றி குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருகவும், பிள்ளைகளின் கல்வி ஆற்றல் மேம்படவும், தொழில் வாய்ப்புகள் கூடி பொருளாதாரம் மேம்படவும் வேண்டுமென்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். இறைவா, விசுவாசத்துடனும் பற்றுணர்வுடனும் தெய்வ பயத்துடனும் நமது பங்கின் பாதுகாவலி தூய ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவுக்கு ஆயத்தம் செய்ய இங்கு ஒரே குடும்பமாக கூடி வந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் உமது நிறைய அருளால் நிரப்பவும், நீர் எங்களுக்கு இவ்வுலகத்தில் அளிக்கின்ற இவ்வுலக நலன்களை நன்கு பயன்படுத்தி கற்றுக்கொண்டு இப்பொழுதே நிலையான வானக காரியங்களில் ஈடுபட வரமருள வேண்டும் என்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்னையின் பிள்ளைகளே, தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்துக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் யார் யார் நம்முடைய சகோதரி எதிர்பார்த்து கொண்டாரோ அவர்களுக்காகவும் சிறப்பாக இன்றைய இந்த நாளிலே இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள ஆசையும் ஆவலோடும் இருந்தும் ஒவ்வொரு காரணங்களுக்காக வேறு காரணங்களினால் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாதவர்களையும் நாம் இந்த வழியிலே ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பித்துக் கொள்வோம். அவர்களுக்கும் அன்னையினுடைய பரிந்துரையும் ஆண்டவருடைய ஆசீரும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, மனிதனான உமது ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த அவர் தாம் தாயின் கன்னிமைக்கு படுகின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகளை என்றும் உமக்கு உகந்ததாக செய்ய வேண்டும் என்றும் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை காணிக்கையோடு சேர்த்தருளும். இவ்வாறு உமது பேரின் மாட்சிமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மை மிகுந்த பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையின் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானுதலவரும் போடுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமக்கு திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சிராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வரவளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் பிரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தோமஸ், எல்லா திருநரோடும் அது திரு அவையை அன்பின் நிறைவு பெறச் செய்தவர்களும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோணியுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாக பல நாட்களுக்கு பின்பு ஒன்று கூடியுள்ளோம். தொடர்ந்தும் அன்னையினுடைய பரிந்துரையும் ஆண்டவருடைய ஆசீரும் நாங்கள் ஆன்மீக ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் நாங்கள் இந்த காலங்களில் எங்களை நாங்கள் பாதுகாத்து மற்றவர்களையும் நாங்கள் பாதுகாக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்றும், இந்த நாட்களிலே அன்னையினுடைய பரிந்துரைக்காக யார் யார் விசுவதை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரை உலகம் முழுவதுமாக இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சிரித்து இங்கே கூடியுள்ள உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடி கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நான் ஆண்டவரே தீமையனத்திலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிலக்கத்தினதியால் நாங்கள் பாவத்திலிருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் புற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகும்.
இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து இந்த அறிவிப்பதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மறைமாவட்டத்தினுடைய வரையறைகள், நடைமுறைகள் ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுதும், ஆலயத்திற்குள் இருக்கின்ற பொழுதும், ஆலயத்திலிருந்து வெளியேறி திவ்ய நற்கருணை உட்கொள்ள வருகின்ற பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் கட்டாயம். அது யாருக்கும் விதிவிலக்கல்ல. ஆகவே திவ்ய நற்கருணை முன்பகுதியிலே ஃபாதர் பீட்டர் முன்பகுதியிலே திவ்ய நற்கருணை வழங்குவார். வழமை போல பக்கத்தில் இருக்கின்றவர்கள் முதலாவது வாங்கிலிருந்து படிப்படியாக நீங்கள் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொண்டு போவீர்கள். வழமையான மாஸ்க் அணிந்து அங்கே போடப்படுகின்ற சயின்ஸை பின்பற்றவும். நான் ஆலயத்தின் பின்புறத்தில் நிற்பேன். சைட்டில் இருக்கின்றவர்கள் பின்புறத்தில் இருக்கின்ற முதலாவது வாங்கிலிருந்து படிப்படியாக அவர்கள் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொண்டு மீண்டும் தங்களுடைய இடத்துக்கு செல்வார்கள். அதன் பின்பு பக்கத்தில் இருக்கின்றவர்கள், முன்பக்கத்தில் இருக்கின்றவர்கள் அர்ப்பணியிடம் வந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். பின்பக்கத்தில் இருக்கின்றவர்கள் என்னிடம் வந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். பணியாளர்கள் இதை கவனத்தில் கொண்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் தயவு செய்து கடந்த இவ்வளவு காலமும், குறிப்பாக இன்று இவ்வளவு நேரம் நீங்கள் கொடுத்த இந்த ஒத்துழைப்பு எக்ஸலன்ட். அதே போலவே இந்த நேரத்திலும் உங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த திருப்பலியிலே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். நன்றி.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அனைவரும் அமர்ந்த வண்ணமாக இந்த நேரம் நன்றி கூறுகின்ற நேரம் ஆண்டவருக்கும் அன்னைக்கும். ஆகவே உங்களுடைய நன்றியையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து அன்னையுடைய பரிந்துரைக்காக தொடர்ந்து மன்றாடுகிறது. நன்றி பாடலில் நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். ஆலயத்தில் எம் எல்லோரிலும் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்துகின்ற தற்காலிக வரைமுறைகளை பொறுமையாகவும்
புரிதலுடனும் ஏற்ப திருப்பலி கலந்தோட உங்களுக்கு எமது நன்றிகள். திருப்பலியின் நிறைவில் மீண்டும் ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு உதவியாக ஆலயத்திலிருந்து அமைதியாகவும் விரைவாகவும் வெளியேறும் போது ஆலயத்திற்கு வெளியிலும் சமூக இடைவெளியை பேணுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயத்தில் உள்ள திருச்சிறுவங்களை தொட்டு வணங்குதல், மெழுகுதிரி ஏற்றுதல் போன்றவை தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் எனது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றான திருப்பலியிலும் நற்கருணையிலும் மீண்டும் கலந்து கொள்ள வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறி செபிப்போமாக. இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, திருவுணவினால் ஊட்டம் பெற்றுள்ள உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திருவை என்று மக்களித்து அனைத்துறையின் எதிர்நோக்கத்திற்காகவும் மீட்பின் விடியலாக விளங்கிய புனித கன்னி மரியாவுடைய பிறப்பு விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்து நிற்கின்றது. நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ண கொடைகளின் செயலாற்றலினால் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டு அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்றபடி வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் மகிழ்விலும் சென்று வாழுங்கள். தயவு செய்து அனைவரும் அமர்ந்திருங்கள். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியின் நிறைவில் நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளாகவும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய திருச்சிருபம் ஆலயத்திற்குள் நீங்கள் அமர்ந்த வண்ணம் இருக்கின்ற பொழுது அன்னையினுடைய திருச்சிருபம் உங்களை சுற்றி வந்து பின்பு அந்த வேளையிலே அன்னையினுடைய பிரார்த்தனையை நாங்கள் செபித்துக் கொள்வோம். அதன் பின்பு அன்னையினுடைய நிறைவு சபத்திலையும் அன்னையினுடைய ஆசீரும் இடம்பெறும். அதை தயவு செய்து அமர்ந்த வண்ணமாக நாங்கள் இந்த தொடர்கின்ற நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வோம். நன்றி. இப்பொழுது ஆலய பங்கு சபையின் சார்பில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஆரோக்கிய அன்னையின் இன்று பெருவிழா திருப்பலிக்கும் மற்றும் ஆயுத்த வழிபாடுகளுக்கும் இக்கட்டான இன்றைய சூழ்நிலையிலும் வருகை தந்த உங்களுக்கும் பங்கு தந்த அருட்தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அடிகளார் சார்பிலும் பங்குச்சபை சார்பிலும் நன்றிகளும் பாராட்டுகளும் முடித்தார்கள். கடந்த 3 நாள் ஆயுத்த வழிபாடுகளையும் இன்றைய பெருவிழா திருப்பலியையும் நிறைவேற்றியதோடு சிறப்பான மறைவுரையாற்றிய எமது பங்கு தந்தை அருட்தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அடிகளாருக்கு மற்றும் 3 நாள் ஆயுத்த வழிபாடுகளை நடத்திய அருட்தந்தை கனீசியஸ் அடிகளார், ஜேம்ஸ் சிங்கராஜ் அடிகளாருக்கும் உமது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் குறித்தார்கள். இதே வேளையில் எமது முன்னாள் பங்கு தந்தை எல்லா வழிபாடுகளும் உதவியதற்காகவும் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த கொடிய வைரஸ் காலத்திலும், அதாவது பரிசுத்த வாரம் தொடங்கி தூய அந்தோனியார் நவநாள் மற்றும் இன்று வரை எமது ஆன்மீகத்தை வளம்படுத்த எது என்ன தேவையோ அவற்றை உணர்ந்து எமக்கு சேவைகளை வழங்கியதோடு அத்தோடு தொற்று நோய் காலத்தில் ஆலயம் மூடுகின்ற நிலையிலும் முழு கோவில் நிர்வாகம் மற்றும் கோவில் பராமரிப்பு எல்லாம் பேணி வழி நடாத்த அயராது உழைத்து வரும் எமது பங்கு தந்த சார்ல்ஸ் கொலின்ஸ் அடிகளாருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அத்துடன் அவரோடு துணை நிற்கின்ற முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை பீட்டர் ஜித்தேந்திரன் அடிகளாருக்கு எமது நன்றிகளும் செபங்களும் குறித்தார்கள்.
இன்னும் கடந்த நாட்களில் நடைபெற்ற வழிபாடுகளை தங்கள் இசையாலும் பாடலாலும் சிறந்த பாடல்களாமும் எமக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். மேலும் வழிபாட்டு வாசனைகளில் பங்கு பெற்று சிறப்பித்த வாசனையாளர்களுக்கு எமது நன்றிகள். பங்கின் பெருநாளின் போது தொடர்ந்து பல வருடங்களாக பெரும் திரளான பூக்களால் பீடத்தையும் திருச்சிருவத்தையும் அழகுபடுத்தி வருகின்ற JMJ மலர் அலங்கரிப்பு உரிமையாளருக்கு எமது நன்றிகள் குறித்தாக. தற்போது சூழ்நிலைக்கேற்ப ஆலயத்தின் இருப்பிடங்களை கிருமி நாசினியால் சுத்தப்படுத்துவதோடு உங்கள் இருப்பிட வழிமுறைகளை கடைபிடிக்க உதவி வரும் தொண்டருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். வீட்டிலே எமது தியானங்களும் சிவங்களும் வான தந்தையை நோக்கி இருக்க வேண்டும் என்று கொடிக்கம்பங்கள் உயர்த்தி வர்ண அலங்கார பூர்ணங்கள் கட்டி பல சிறப்பான கொடிகள் கட்ட உழைத்த பங்கு சபை அங்கத்தவர்களுக்கும் தூய ஜோசப் பாஸ் நைட் ஆஃப் கொலம்பஸ் அங்கத்தவர்களும் மற்றும் தொண்டர்களுக்கும் எமது நன்றிகள் உரித்தாக. மேலும் அத்துடன் கீழ் மண்டபத்தில் திரை அமைத்து பெருவிழாவை காண திரையின் ஒளி அமைப்பை அமைத்துக் கொடுத்த அன்பர்களுக்கு எமது நன்றிகள். நன்றி. கொஞ்சம் பெருசாக இருக்கு, தயவு செய்து வீட்டில் போய் லஞ்ச் எடுத்துருந்தீங்க தானே, தயவு செய்து உங்களுடைய கனகாலத்துக்கு கண்ட நான் கொஞ்சம் நேரம் கூட வச்சிருக்க ஆசைப்படுறேன். கிறிஸ்திய சிவில் அன்பார்ந்தவர்களே, என் அன்புக்குரிய பெற்றோரே, பிள்ளைகளே, அன்னையினுடைய திருநாள் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களோடு தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலே நிறைவடைகிறேன். கடந்த COVID-19 காலங்களில் மார்ச் மாதம் தொடக்கம் ஜூன் வரை ஐ மிஸ் யூ வெரி பேட்லி. ஆனால் நீங்கள் என்ன மிஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லி 4 லைட் போட்டிருக்கு. ஏனென்றாலும் நான் லைட் போட்டால் தான் வடிவாயிருக்கு. நான் அதை சொல்லியிருக்கேன். 4 லைட்டும் போட்டு வச்சிருக்கேன். இந்த காலங்களில் உண்மையிலே ஆண்டவர் எங்களோடு இருந்திருக்கின்றார். அன்னையுடைய பரிந்துரையும் எங்களோடு நிறைவாக கிடைத்தது. தவக்காலம், பரிசுத்த வார வழிபாடுகள் அனைத்தையும் GTA தொலைக்காட்சி மூலமும், வெப்சைட் மூலமும், ஃபேஸ்புக் மூலமும், இணையதளங்கள் மூலமாக நீங்கள் அவற்றிலே பங்கெடுத்து ஆன்மீக குடும்பத்தோடு இந்த ஆன்மீக நிகழ்வுகளிலே பங்கெடுக்க உண்மையாகவே ஆண்டவர் எங்களுக்கு அந்த நேரத்திலே பல நண்பர்களை கேட்டவுடன் எதற்குமே இல்லை என்று சொல்லாமல் பல நண்பர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இறுக்கமான சூழ்நிலையிலும் பல வேளைகளிலே இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து, குறிப்பாக தவக்காலங்களில் அனைத்து வழிபாடுகளும் நடைபெற்றிருக்கின்றது என்பது எனது நம்பிக்கையும் என்னுடைய விருப்பமும். ஆகவே அதற்கேற்றவாறு அவர்களும் பல தடவைகளிலே கஷ்டங்களையும் பல இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களது மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த நிகழ்வை அவர்கள் வெவ்வேறு களங்கள் வழியாக ஒளிபரப்பு செய்ய உதவியிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் உங்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கட்டான சூழ்நிலை அந்த சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்லத்தான் வேணும், அது கஷ்டம்தான். இக்கட்டான சூழ்நிலை என்று சொல்லி திருப்பி அதுக்குள்ளேயே எங்களை கொண்டு போகிறது இல்லை. அந்த காலங்களில் எங்களோடு வழிபாடுகளில் கலந்து கொண்ட இந்தியாவிலிருந்து வருகின்ற அருட்தந்தை கிறிஸ்டோபர் அடிகளாருக்கும், உங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை, என்னுடைய தந்தையாக என்னோடு இருக்கின்ற அருட்தந்தை பீட்டர் ஜித்தேந்திரன், பிரதர் மார்ட்டின், இவர்கள் இருவரும் பலர் சொன்னார்கள், என்ன ஃபாதர் பீட்டர் ஜித்தேந்திரனுடைய ஓல்டஸ்டவர் உங்களுக்கு சொல்லி உண்மையிலே எல்லாவற்றையும் சந்தோஷமாக அந்த நிகழ்வுகளை என்னோடு சேர்ந்து அந்த வழிபாடுகளை செய்வதற்கு ஃபாதர் உதவி இருந்தார். ஆகவே அவருக்கு இந்த வேளையிலே உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்காலத்தில் OLGH அனைத்து பங்கு மக்களும் வெவ்வேறு விதங்களிலே எங்களுக்கு உதவி இருக்கின்றார்கள். பல சிரமங்கள் மத்தியிலும் பல குடும்பங்கள் எங்களுக்கு அந்த நாட்களிலே பொருட்கள் தட்டுப்பாடான காலங்களிலும் இந்த ஹோம்மேட் உணவு எல்லாம் சமைச்சு கொண்டு வந்தார்கள். நாங்கள் 4 பேர் இருந்தோம். ஒரு நாளும் சாப்பாடு குறையவே இல்லை, நல்ல சாப்பாடு, அந்த நேரத்தில் நல்ல சாப்பாடு. ஆகவே இந்த நேரத்தில் உண்மையிலே உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக நினைத்து எங்களை அந்த நேரத்திலே
ஒவ்வொரு குடும்பங்கள் எங்களுக்கு உதவி இருக்கிறீர்கள் வெவ்வேறு வழிகளிலே. ஆகவே இந்த நேரத்திலே அந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்னும் பல குடும்பங்கள் ஆலயத்தின் தேவைக்காகவும் பங்கு தந்தையருடைய தேவைக்காகவும் அவர்களுடைய தாவரிப்பு இனிய உதவிகளை சப்போர்ட் பண்ணியிருந்தார்கள். ஆகவே இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னும் ஜூன் மாதத்திலே தூய அந்தோனியாருடைய வழிபாடுகளும் அதை தொடர்ந்து டிவைன் மெர்சி போன்ற வழிபாடுகள் நாங்கள் ஒலிபரப்பு செய்யவும் ஏனைய நிகழ்வுகளுக்கும் பலர் உதவியிருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னும் ஜூன் மாதம் மீண்டும் ஆலயம் திறக்கின்ற பொழுது பல உதவியாளர்கள் இன்னும் அவர்கள் உதவியை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். வாலண்டியர்ஸ் வரையறைகள் கட்டுப்பாடுகள் மத்தியில் அவர்கள் அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு சிறப்பான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது OFGH பெருவிழா என்று இந்த நிலையில் வரையறைக்குள்ளும் சிறப்பாக நிறைவேறுவதற்கும் நடைபெறுவதற்கும் பலர் உதவி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக ஆண்டவர் தாமே எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். தொடர்ந்தும் ஆண்டவருக்கு நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் OLGH ஆலய சபை நிர்வாக சபை உறுப்பினர்கள் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். முதலாவது நாள் திரிதின வழிபாட்டிலிருந்து இன்று வரை வெவ்வேறு நிலைகளிலே எங்களுக்கு உதவுகின்றார்கள். இந்த ஆலயத்துடைய சிறப்புக்காகவும் குறிப்பாக கொடியேற்ற நாளுக்கு அதற்காக ஆயத்தம் செய்தவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த நாட்களில் திருப்பலிக்கும் இனிய வழிபாடுகளுக்கும் கண்டர் அல்லது கண்டர்மேர் உதவி செய்திருக்கின்றார்கள். ஒருவர் தான் பாடலாம். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு நிலைகளிலே இருந்து வழிபாடுகளிலும் திருப்பலியிலும் கலந்து கொண்டு உதவியதற்காக அவர்களுக்கும் இசைக்கருவி மீட்ட அனைவருக்கும் இந்த வேளையிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரிதின வழிபாடுகளிலே முதலான அருட்தந்தை கனீஷியஸ், அருட்தந்தை ஜேம்ஸ் சிங்கராயர், அதனோடு சேர்ந்து எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை பீட்டர் ஜிதேந்திரன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, எதிர்பாராத காலத்திலும் குறிப்பாக இன்று வரை OLGH துறை மக்கள் தாராளமாக வெவ்வேறு வடிவங்களில் நீங்கள் செய்து வருகின்ற உதவிகளுக்கும் குறிப்பாக இந்த ஆலயத்திற்கும் குருக்களுக்கும் நீங்கள் செய்து வருகின்ற உதவிகளுக்கு இந்த வழியிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த COVID-19 காலங்களில் பலர் தொலைபேசி மூலம் எங்களது சுகத்தையும் எங்களது ஆன்மீக ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பலர் விசாரித்திருந்தீர்கள். உங்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பெரும் கடமையையும் பொறுப்புமாக இந்த நேரத்தில் இருக்கின்றது OLGH பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ் அவருடைய குடும்பத்தினருக்கு இந்த வழியிலே நன்றியையும், ஃபைனான்ஸ் கமிட்டி மெம்பர்ஸ் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த வழியிலே என்னுடைய நன்றி, தன்னார்வ பணியாளர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நமது பங்கினுடைய கருணை பணியாளர்கள் ஒவ்வொரு நிலைகளிலே இருந்து எங்களுக்கு உதவுகின்றார்கள். சுபத்தின் வழியாக குறிப்பாக மரியாதை அங்கத்தவர்களுக்கும் நான் இந்த வழியிலே நன்றியை கூறிக்கொண்டு குறிப்பாக இந்த நாட்களிலே திருதின வழிபாடுகளுக்கும் திருவிழாவுக்குமாக கண்டர்மார் அவர்கள் பாடல்களை பாடி இசைக்கருவிகளை இசைத்தவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீட பணியாளர்களை மறக்க முடியாது. ஆனால் எல்லாம் வளர்ந்துட்டோம். இந்த எந்த விடையில் தான் வளர்ந்துட்டோம். சின்ன ஆட்களாக இருந்தது எல்லாம் வளர்ந்துட்டோம். அவை வீட பணியாளர்களை இந்த வேளையிலே நான் நினைத்துக் கொள்வதை மறைமுகமாக ஒவ்வொரு வடிவங்களிலே எங்களுக்கு உதவி இருக்கின்றார்கள். பாசகர் குழுவினர்கள், இளையோர், சில்ட்ரன்ஸ் லிட்டரேச்சி போன்ற இங்கே இந்த அனைத்து பக்தி சபை அனைத்து உறுப்பினர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாங்கள் இயல்பு நிலைக்கு வெகு விரைவில் திரும்ப வேண்டும் என்றும் குறிப்பாக உலகம் முழுவதுமே ஆண்டவருடைய ஆசையினால் அவருடைய குணமாக்குகின்ற வல்லமையினால் உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று இந்த நாட்களிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். பீடத்தை மலர்களால் அலங்கரித்த குடும்பத்தினருக்கும் அந்த பொழுதுக்கும் என்னுடைய நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அறிவித்தார்கள். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் நமது OLGH அலுவலகம் திறந்திருக்கும். அன்றைய தினம் தொலைபேசி மூலம் நீங்கள் அழைத்து உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதை தவறியவர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தொலைபேசி மூலம் நீங்கள் என்னை அழைத்துக் கொள்ளலாம். தொலைபேசியில் நான் இருந்தேன் என்று சொல்லினால் நிச்சயமாக உடனே பதிலளிப்பேன். அல்லாவிட்டால் உங்களுடைய பதிவுகளையும் இன்னும் முக்கியமான இந்த தொலைபேசி இலக்கத்தை கொஞ்சம் ஸ்பீடாக சொல்ல வேணும். தயவு செய்து ஆறுதலாக நீங்கள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிற பலருடைய செய்திகள் அவருடைய தொலைபேசி இலக்கம் எனக்கு பிடிக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் சொல்லி
வேண்டும். அதை தயவு செய்து ஆறுதலாக நீங்கள் தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்கின்ற தருணத்தில் நிச்சயமாக உங்களோடு நான் மீண்டும் தொடர்பு கொள்வேன். குறிப்பாக திருமுழுக்கு, திருமணம் போன்ற அருட்சாதனங்களை நிறைவேற்ற வேண்டியவர்கள் அல்லது ஆசைப்படுகின்றவர்கள் இந்த நாட்களிலே நிறைவேற்றிக் கொள்ளலாம். திருமுழுக்கு தற்பொழுது மண்டே டு ஃப்ரைடே வீக் மட்டும்தான் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு அல்லது ஒரு தடவை ஒரு குழந்தைக்கு மட்டும் ஞான ஸ்நானம் கொடுக்கலாம். அவை தயவு செய்து இந்த செய்திகளை பலர் பெற முடியாமல் இருக்கின்ற காரணங்களால் அவ்வாறு நிறைவேற்ற வேண்டியவர்கள் தொலைபேசி மூலம் எங்களோடு தொடர்பு கொண்டு திருமுழுக்கு, திருமணமான அச்சாரங்களுக்கு நீங்கள் இன்னும் ஏனைய ஆன்மீக தேவைகளுக்கும் தொலைபேசி மூலம் அழைத்து நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மீண்டும் நன்றி. தொடர்ந்து அன்னையினுடைய பிரார்த்தனை இப்பொழுது செபிக்கப்படும். அந்த நேரத்திலே திருச்சுரு அன்னை எங்களை சுற்றி வந்து மீண்டும் இறுதி ஸ்தபத்தோடு அன்னையினுடைய திருச்சுருவ ஆசையிலும் இடம்பெறும். நன்றி. முழந்தாள் படியில் கூடியவர்கள் இருந்து கொள்ளலாம் அல்லது உங்களுடைய வசதி பொறுத்து. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, தூய திரித்துவமாயிருக்கிற சர்வேஸ்வரா, புனித மரியாயே, சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, உலகம் படைக்கப்படும் முன் சர்வேஸ்வரனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, இன்பவனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, பாவ இருளை அகற்றுகிற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே, விடிவெள்ளி என்று இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே, மனுக்குலத்துக்கு அருள்மலை பொழிவிக்கும் மேகமான ஆரோக்கிய மாதாவே, எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே, பிதாக்களால் பரிசுத்தவதி என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, இஸ்ராயேலரின் அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த ஆரோக்கிய மாதாவே, வேறு பெற்ற அன்னம்மாள் சுவக்கீனின் திருமகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, அவர்களின் வேண்டுதலாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, படைப்பு பொருட்கள் அனைத்துக்கு மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, கடவுளின் கொடைகளை எல்லாம் பெருவிக்கும் இறைகுல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே, நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, பிறப்பின் போது விண்ணகோழியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, மனுக்குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, மது அழகுக்கேற்ப மரியனும் புதிய பெயர் சூட்ட பெற்ற புனித ஆரோக்கிய மாதாவே, என்றும் கன்னிகையாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே,
ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவே, நோயிற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் புனித ஆரோக்கிய மாதாவே, உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய மாதாவே, விண்ணக முடியென விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரிய சம்மரி புரிவியாகிய இயேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேஸ்வரிய சம்மரி புரிவியாகிய இயேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேஸ்வரிய சம்மரி புரிவியாகிய இயேசுவே, இயேசு கிறிஸ்துநாதரின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி சபிப்போமாக. விண்ணக தந்தையே, பரிசுத்த கன்னியாகிய புனித மரியாளை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியந்தொட்டு தெரிந்து கொண்டீரே, அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களினின்று பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அருள் பூண்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்த சகோதரங்களே, தூய ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசிரியை பெறமுன் எங்கள் ஒவ்வொருவரையும் அது குடும்பத்தையும் உலக மக்கள் அனைவரையும் அவளுடைய பாதத்தில் சமர்ப்பித்து அவருடைய அருளுக்காக மன்றாடி கொள்வோம். இந்த வேளையிலே ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக என்னென்ன கருத்துக்காக நீங்கள் தொடர்ந்து அந்த அன்னையினுடைய பரிந்துரைக்காக ஆசிக்கின்றீர்களோ, இங்கே வந்திருக்கின்றீர்களோ, இன்னும் குறிப்பாக இந்த நாளிலே இங்கே கலந்து கொள்ள முடியாதவர்களையும் நாங்கள் அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடி கொள்வோம். கன்னிமரியே, ஆரோக்கிய அன்னையே, வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் தாயே, கனடா மண்ணில் எங்களுக்காகவும் எமது மக்களுக்காகவும் எங்களோடு கூடியிருந்து எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றியருளும், ஆறுதலையும் அடைக்கலும் எமக்கு இருந்தருளும். உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளர்கள் நலமடைகின்றனர். உமது வல்லமையும் தயவை நம்பி உம்மை நாடி வந்திருக்கும் உமது பிள்ளைகளாகிய எங்களை கருணை கண்கொண்டு பாரும். உலகம் முழுவதுமாக ஏற்படுகின்ற இந்த வைரஸ் காய்ச்சலினால் அல்லல் படும் மக்களை கண்ணோக்கும் அம்மா. உலகம் துன்பங்களாலும் மனவேதனைகளினாலும் அல்லல் படுகிறவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும். இறைவனின் திருவிழத்திற்கு ஏற்ப துன்பங்களில் நின்று அவர்களை காத்தருளும். பாவ நோயிலிருந்து அனைவரையும் கழுவி புனிதர்களாக்கியருளும். இருதய தாட்சியும் சாந்தம் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த எங்களுடைய அம்மா, உமது உதவியை நாடியவர்கள் எவராலும் ஒரு பொழுதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துன்ப துயர வேளைகளில் எங்களோடு உறுதியாயிருந்தருளும். எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசியருளும். ஆறுதல் அளிக்கும் விண்ணகதாயே, இம்மண்ணுலகில் கசிந்து இம்மண்ணுலகில் துன்பப்படும் உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய கண்ணீரை கருணையுடன் பாரும் அம்மா. இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் நமது ஆரோக்கிய அன்னையே, நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையே ஆகையால் எவ்வித உதவியும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் நீ அல்லவோ. எல்லா ஆபத்துக்கள் நின்று எமது குடும்பத்தையும் எமது பிள்ளைகளையும் இளையோரையும் பாதுகாரும். எங்களை பற்றியுள்ள தீமைகள் அனைத்தையும் அகற்றியருளும். இறையன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் அம்மா. இவ்வாறு உமது இன்ப சன்னிதானம் விட்டு வெளியேற இருக்கின்ற நாங்கள் உமது ஆசியையும் உமது திருமகனுடைய வரங்களையும் நாங்கள் நிறைவாக பெற்று என்றும் அமைதியுடனும் தேக ஆரோக்கியத்துடனும் ஆன்மீக பலத்தோடும் வாழ உமது அருளையும் ஆசியும் தந்தருளும். ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, நடைபெற்ற இந்த திருப்பலி ஏற்கனவே GTA பாக்ஸில் ஏனைய தளங்களில் ஃபேஸ்புக்கில் அவை ஒலிபரப்பு செய்யப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தெரிந்து கொண்டு, நமது ஆலய மண்டபத்திலும் அந்த திருப்பலி மீண்டும் திரையிலே அங்கே போடப்படுகின்றது. அவை 40 மணி திருப்பலியும் GTA பாக்ஸிலும் ஃபேஸ்புக் இணையதளங்களிலும் இன்னும் ஆலய மண்டபத்திலும் இத்திருப்பலி ஒலிபரப்பப்படும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகிறேன். நன்றி. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயம
எங்கள் புகழே புனிதம் பொங்கும் அருளே. அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. மீட்பின் முதற்கனி ஈன்ற மலரே எங்கள் மகிழ்வே.